நம்ம 100 கோட் சீரிஸில் அடுத்ததாக பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ரூலை வந்து ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ ஆம்ஸ்ட்ராங் நம்பரோட ரூல் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஈக்குவல் டு a பவர் n ப்ளஸ் b பவர் n ப்ளஸ் c பவர் n. ஸோ இங்கே என்னன்னா ஏபிசியோட ஆர்டர். ஸோ எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, ஸோ இப்போ 3 இருக்கா, ஸோ a பவர் 3 ப்ளஸ் b பவர் 3 ப்ளஸ் c பவர் 3. ஸோ இது மூணுத்தையும் சம் பண்ணிங்கன்னா அந்த ஏபிசிக்கும் இதுவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸோ அதுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இந்த ஏபிசின்ற இடத்துல நீங்கள் ஒரு நம்பர் வந்து இமேஜின் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ 1 2 3 ஈக்குவல் டு 1 பவர் 3 ப்ளஸ் 2 பவர் 3 ப்ளஸ் 3 பவர் 3. இது மூணுத்தையும் பவர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா 1 2 3யும் அந்த வர சம்மும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸோ அதுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ இதை இப்போ நம்ம கோடில் எப்படி பார்க்குறது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிளாஸுக்குள்ளே ஒரு ப்ரைவேட் மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் ஸ்டாட்டிக் கெட் ஆம்ஸ்ட்ராங் சம் அப்படின்ற மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ சம் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கான மெத்தட் தான் இது. ஸோ இந்த கெட் ஆம்ஸ்ட்ராங் சம் மெத்தடை வந்து நான் வந்து ப்ரைவேட் ஸ்டாட்டிக்காக வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரைவேட் ஸ்டாட்டிக் இன்ட்டு கெட் ஆம்ஸ்ட்ராங் சம் அப்படின்னு கொடுத்து நான் பேராமீட்டர்ஸாக வந்து நம்ம நம்பர் யூசர் கொடுக்குற நம்பரையும் அதோட ஆர்டர், அதுதான் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்றதையும் வந்து நான் வந்து பேராமீட்டர்ஸாக வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இஃப் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ற கண்டிஷன் வந்து செக் பண்ணிக்கிறோம். ஸோ நம்பர் 0வாக இருந்தால் அது வந்து ஆம்ஸ்ட்ராங்கே இல்லை இல்லையா, ஸோ அதை வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே செக் பண்ணிக்கிறேன். இஃப் நம்பர் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ரிட்டன் 0வே ரிட்டன் பண்ணுறது, ஏன்னா அது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லை அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது இன்ட் டிஜிட் அப்படின்னு வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட் டிஜிட் ஈக்குவல் டு நம்பர் மாடுலஸ் 10. நம்பர் மாடுலஸ் 10 கொடுக்கும்போது ஒரு நம்பரை வந்து 10ஆல் மாடுலஸ் பண்ணிங்கன்னா அந்த நம்பரில் இருக்கிற லாஸ்ட் வேல்யூ வந்து இந்த எந்த வேரியபிள் கொடுக்குறோமோ அந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே டிஜிட்டில் வந்து அந்த லாஸ்ட் நம்பர் வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். ஸோ ரிட்டன் மேத் டாட் பவர் ஆஃப் இன்ட் டிஜிட் கமா ஆர்டர் அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பில் வேணும் அப்படின்றதுக்காக ரிட்டன் இன்ட் மேத் டாட் பவர் ஆஃப் டிஜிட் கமா ஆர்டர் அப்படின்னு வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் ரூலில் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்பர் பவர் என்ன. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்ற இடத்துல டிஜிட்டுக்கு வந்து அந்த நம்பர் வந்து ஸ்டோர் ஆகிடும், அந்த நம்பர் பவர் என்னன்ற வந்து ஆர்டர். ஸோ அது வந்து இங்கே ஸ்டோர் ஆகிடும். ப்ளஸ் அந்த டிஜிட் எத்தனை டைம் 3 டைம் இருக்குன்னா ஸோ 3 டைம் வரணும் இல்லையா, ஸோ அதுக்காக திருப்பி இதை வந்து நான் இந்த மெத்தட்குள்ளேயே வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் கெட் ஆம்ஸ்ட்ராங் சம் அந்த மெத்தட் நேம் போட்டு திருப்பி நம் ஸ்லாஷ் 10 வந்து போட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி மாடுலஸ் 10 போட்டேன். மாடுலஸ் 10 போடும்போது லாஸ்ட் நம்பர் வந்துடும். ஸோ இப்போ இங்கே லாஸ்ட் நம்பரை விட்டுட்டு மீதி இருக்கிற 2 நம்பர் போடணும் இல்லையா, ஸோ அதனால் நம் ஸ்லாஷ் 10 போட்டு கமா ஆர்டர் போட்டுறேன். ஸோ இதோட இந்த மெத்தடை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த மெத்தடில் வந்து நமக்கு வந்து சம் பண்ண வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஆர்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ 1 2 3னா அதில் வந்து 3 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்ற வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைவேட் ஸ்டாட்டிக் இன்ட் ஆர்டர்ன்ற மெத்தட் டிக்ளேர் பண்ணி அதில் நம்பரை வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து இன்ட் லென்த் ஈக்குவல் டு 0 இன்ட் லென்னு வந்து கொடுத்துட்றேன். லென் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். வைல் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0, நம்பர் வந்து 0வாக இல்லைனா தான் இதை வந்து செக் பண்ண முடியும். 0வாக இருந்துச்சுன்னா அது ஆப்வியஸாக ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லை, அதுக்கு வந்து ஆர்டரும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வைல் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும்போது லென்த் ப்ளஸ் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஸ்லாஷ் 10 அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலயமா நமக்கு வந்து லென்த் எத்தனை இருக்கோ அத்தனை டைம்ஸ் வந்து அது ப்ளஸ் ஆகி கடைசியாக லென்த் இப்போ 3 இருந்துச்சுன்னா 3 டைம் ப்ளஸ் ஆகி லென்த் ஈக்குவல் டு லென்த்தில் வந்து 3 அப்படின்றது வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதனால் ரிட்டன் லென்த் அப்படின்னு கொடுத்து இந்த மெத்தடையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நமக்கு ஆர்டரும் கண்டுபிடிச்சிட்டோம், அதே மாதிரி சம்மும் வந்து ஃபஸ்ட்டு கெட் ஆம்ஸ்ட்ராங் சம்மில் வந்து சம்மும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம மெயின் மெத்தட் போட்டு ரெண்டுத்தையும் வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ARGS அப்படின்னு வந்து மெயின் மெத்தட் போட்டுறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்மளோட நம்பர்லாம் வந்து வாங்கணும் இல்லையா யூசர் கிட்டே இருந்து. ஸோ அதனால் நம்பர்ன்ற வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட்டு நம்ம அதே மாதிரி ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட்டு நம்ம கமா ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு லென்த்தையும் வந்து நமக்கு வந்து தேவை வேணும் இல்லையா. ஸோ அதனால் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுனா நம்ம வந்து ஆர்டர்னு வந்து ஒரு மெத்தட் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துட்றேன். இன்ட்டு லென்த் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் நம்மன்றது தான் வந்து நம்ம யூசர் கிட்டே இருந்து வாங்குறது. ஸோ இந்த நம்பர் வந்து நம்ம அங்கே வந்து பாஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கடுத்து யூசர் கிட்டே இருந்து வாங்குறதுக்காக ஸ்கேனர் கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேனர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். அதுக்கு அடுத்தது எக்ஸ் தான் வந்து நம்மளோட ஸ்கேன் கிளாஸ் வேரியபிள். ஸோ நம் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலயமா நம்ம வந்து யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்கிடுவோம். நம் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஸோ யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்கினதுக்கப்புறம் நம்மளோட அந்த சம் மெத்தடையும் கெட் ஆம்ஸ்ட்ராங் சம் மெத்தடை வந்து நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி கால் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஸோ இஃப் நம் ஈக்குவல் டு கெட் ஆம்ஸ்ட்ராங் சம், அந்த இப்போ நம்ம யூசர் கொடுக்குற நம்பரும் அந்த கெட் ஆம்ஸ்ட்ராங்குள்ளே போய் அந்த நம்பர் சம் ஆகி வரதும் சேமாக இருந்தால் நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் ஆப்வியஸாக அந்த ரூல்லையும் இருந்தது. 1 2 3 ஈக்குவல் டு 1 பவர் n 2 பவர் n 3 பவர் n, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 2 3 ஈக்குவலாக வந்ததுன்னா அது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படி தானே. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே வந்து செக் பண்ண போகிறோம். இஃப் நம் ஈக்குவல் டு கெட் ஆம்ஸ்ட்ராங் சம் ஆஃப் நம் கமா லென்த், இது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஃபஸ்ட் வந்து நம் போட்டுறோம் ப்ளஸ் இஸ் அண்ட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்துட்றோம். சப்போஸ் இந்த நம் நாட் ஈக்குவல் டு கெட் ஆம்ஸ்ட்ராங் சம்மாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆப்வியஸாக நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இப்போ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் போட போகிறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எல்ஸ் வந்து போட்டுட்டு எல்ஸு கீழே இதே ஸ்டேட்மெண்ட்டே போட்டுட்டு முன்னாடி நாட்டை மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நம் இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஆப்வியஸாக நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த இன்ட் லென்த் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு எரர் காமிக்குது இல்லையா, ரெட் லைன் காமிக்குது இல்லையா, அது ஏன் காமிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்மே வந்து நம்ம முன்னாடியே பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் வந்து நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குகிறோம். ஸோ அப்படி வாங்கினா நமக்கு வந்து எரர் தான் காமிக்கும். ஸோ அதனால் இன்ட் லென்த் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் நம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நான் அந்த இடத்துல இருந்து கட் பண்ணி நம் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து யூசர்கிட்ட இருந்து ஆல்ரெடி இன்புட் வந்திருக்கும். ஸோ வந்த இன்புட்டை நம்ம அந்த ஆர்டர்ன்ற மெத்தடில் வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கொடுத்தா தான் வந்து கரெக்ட். ஸோ இந்த இடத்துல கொடுத்தோடனே அது வந்து கரெக்ட் ஆகிட்ருக்கும், எரர் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து ஆம்ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு வந்து தெரியும். ஸோ அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே வந்து நான் வந்து என்டர் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல இல்லையா, இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் தி நம்பர் டு செக் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் த நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் வந்து கொடுத்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1634 அப்படின்ற நம்பர் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர், இது வந்து கூகுள்லேருந்து எடுத்து கொடுத்தேன். ஸோ இது டேரெக்டாக இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம நார்மலான ஒரு நம்பர் கொடுத்து பார்ப்போம், அதுக்கு என்ன வருதுன்னு அப்படின்னு பார்ப்போம். 1234 வந்து கொடுக்குறேன். 1234 இஸ் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ ஆப்வியஸாக இது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லை. ஸோ அதனால் நாட் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.